வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். பொதுவாகவே அரசு சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு விழா எடுப்பதே தவறு. அதுவும் சினிமாவில் இசையமைப்பர் இளையராஜாவுக்கு விழா எடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் நல்ல திறமையான இசையமைப்பாளர்ன்றது வேறு. ஆனால் அவருக்கு விழாலாம் எடுத்து ஒரு அரசாங்கம் ஒரு கலைக்கெல்லாம் நம்ம பாராட்டலாம், அங்கீகாரம் பண்ணலாம். அதை அதுக்குன்னு ஒரு தனி விழா எடுக்கக்கூடாது அரசு சார்பா. அதுவே தப்பு. அந்த விழாவில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்சி சார்ந்தவங்க முன்னிலையிலேயே பீர் பாட்டில்ன்றதும் அவர் ஆட்டம் போட்டாருன்றதும் இதெல்லாம் என்ன பேச்சுங்க? ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டாரு பொது வெளியில் இந்த மாதிரி பேசுகிறாரு. இளையராஜாவும் பேசுகிறாரு. இவங்க 2 பேருமே பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுகிறாங்க? இவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இந்த ஒரு பெரிய ஊடகத்துறைய இன்றைக்கி இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிருக்கு. அப்போ மதுவிலக்கு, மது குடிக்கக்கூடாது, மதுலாம் தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்தையும், காந்தி வழியை நடத்திக்கிட்டு இருக்கிற காந்தி தேசத்தந்தையாக ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா? அரசாங்கம் சார்ந்த முதலமைச்சர் இருக்கும்போதே இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பேச்சான்னு தெரியல. இதோடைய தாக்கம்லாம் இளைய தலைமுறைக்கு போய் சேரும். அதனால தான் இந்த இளைய தலைமுறை சீரழிஞ்சு போயிருக்கு. போன தலைமுறை பண்ண தப்பால் சீரழிச்சிட்டாங்க. இன்னும் சீரழிக்கணுமா? ஏன் இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க? ரஜினிகாந்தாக ஆகட்டும், இளையராஜாவாகட்டும், ஒரு பொது வெளியில் என்னத்த பேசணுன்றது தெரியலன்னா, அவங்களுக்கு பின்னுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இதை என்னென்னு சொல்கிறது? என்னென்னா, சினிமாவில் ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் பெரிய ஆள்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு புத்தி வந்துடுச்சு. சினிமாக்காரனுங்களாம் இந்த நாட்டை காப்பாற்ற ஒரு நிஜ ஹீரோன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நிஜ ஹீரோலாம் எவ்வளோ பேர் எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிழல் ஹீரோக்கள் பண்ணுற அட்டகாசம் தான் தாங்க மாட்டுது. இதை நான் என்னென்னு சொல்கிறது? நீங்களே புரிஞ்சுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.